ஹாய் கேஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வெர்னிகா வாய்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு சைனீஸ் ட்ராமாவோட எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க கதைக்குள்ள போகலாம். ராணியா ஃபோர்த் பிரின்ஸ் கிட்ட ஹீரோவை அரெஸ்ட் பண்ணியாச்சு, இனி அவனால நமக்கு எந்தவித ப்ராப்ளமே இருக்காதுன்னு சொல்லிருக்காங்க. அதுக்கு அவனா ஹீரோ எப்பவுமே நம்ம ஃபேமிலிக்கு ரொம்பவே லாயலா தானே இருந்திருக்கான், அவனை எதுக்காண்டி அரெஸ்ட் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அவங்கனா நீ வெளுத்ததெல்லாம் பால்னு சொல்லி நினைக்கக்கூடியவன், அவன் உன்கிட்ட நல்லா பேசுறத வச்சு அவனை நீ நம்பிடாதன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த 6 மாசத்துக்குள்ள எவ்வளவோ நடந்துருச்சு, அதுக்கு எல்லாத்துக்குமே உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா சரியாயிடும்னு ஜோசியர் சொன்னாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால நீ சீக்கிரமாவே ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஃபோர்த் பிரின்ஸுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் லியானும் ஃபோர்த் பிரின்ஸும் மீட் பண்ணிக்கிறாங்க. அவள என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு அவனா எனக்கும் உன்னோட அக்காக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க, ஆனா நீ ஒண்ணு கவலைப்படாத, என்னோட மனசுல இருக்க ஒரே பொண்ணு நீ மட்டும்தான்றான். லியானா எப்படி உன்னால ஒரு லவ்வர்ஸ பிரிக்க முடியுது, என்னோட அக்காவும் ஹீரோனா லவ் பண்ணிட்டு இருக்காங்களேன்னு சொல்லும் போது கரெக்டா அங்க ஹீரோயினுமே வரா. 3 பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. லியானா ஹீரோயின் கிட்ட நீ ஒண்ணு கவலைப்படாத, உனக்காண்டி நான் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா. அவளா ஹீரோயின் கிட்ட பேசாம நீ ஹீரோ கூட ஓடி போயிடுன்னு சொல்லும் போது அதை கேட்ட ஹீரோயினும் ஃபோர்த் பிரின்ஸும் செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க 2 பேருமே எப்பவுமே ஒன்னா இருக்கணும், அதுதான் எனக்கு ரொம்பவே சந்தோஷம்னு சொல்லிட்டு இருக்கா. ஃபோர்த் பிரின்ஸா எனக்காண்டி எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறா பாருன்னு சொல்லும் போது லியானா இந்த பைத்தியக்காரன் வேற குறுக்கால வந்துட்டுன்னு சொல்லி நினைச்சிருப்பா. இப்ப ஹீரோனோட மைண்டுக்குள்ள என்னாலதான் இவ்வளவு தூரம் வந்திருக்குன்னா ஹீரோவை லவ் பண்ணது நாடிதான் இந்த ஸ்டோரியே மாறிடுச்சுன்னு சொல்லி நினைக்கிறா. இதுக்கு மேலையும் நான் ஒரு கரெக்டான டெசிஷன் எடுக்கணும், அதனால எனக்கு ஃபோர்த் பிரின்ஸா மேரேஜ் பண்ணிக்கிறதுல சம்மதம்னு சொல்லிடுறா. அதை கேட்ட ஃபோர்த் பிரின்ஸா இங்க பாரு, நீ என்ன கல்யாணம் பண்ணாலும் என்னோட மனசை உன்னால மாத்த முடியாது, என் மனசு பூராமே லியான் மட்டும்தான் இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க ஹீரோவை கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. அந்த வில்லனா ஹீரோ வந்து மீட் பண்றான். அந்த வில்லனா ஹீரோ கிட்ட ஃபோர்த் பிரின்ஸுக்காண்டி நீ எவ்வளவோ பண்ணிருக்க, ஆனா லாஸ்ட்ல பாரு உன்னோட நிலைமை இங்க வந்து நிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அதனால பேசாம நீ என் கூட வந்து சேர்ந்துடு, நம்ம 2 பேருமே சேர்ந்து இந்த கோட்டையே கட்டி ஆளலான்றான். அதுக்கு ஹீரோவா நான் என்னோட உயிரே போனாலும் ஃபோர்த் பிரின்ஸுக்காண்டி தான் எப்பவுமே உண்மையா இருப்பேன்றான். அந்த வில்லனா ஓஹோ அப்படியே விஷயம், நான் உன்கிட்ட ஒன்னு சொல்ல மறந்துட்டேன், இன்னும் 3 நாள்ல ஹீரோயினுக்கும் அந்த ஃபோர்த் பிரின்ஸுக்கும் மேரேஜ்னு சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்ட ஹீரோவா செம்மையா காண்டாயிட்டு இருக்கான். இங்க கியோபயா ஹீரோயின் கிட்ட ஒரு வழியா மெயின் கேமுக்கு ரெடி ஆயிட்ட போல இருக்கு, ஃபோர்த் பிரின்ஸை நீ மேரேஜ் பண்ணிக்கிறது தான் கரெக்டான டெசிஷன் சொல்லிட்டு இருக்கான். அவன் கிட்ட ஹீரோயினா இந்த கேம் எண்ட் ஆகணும்னா நான் ஒரிஜினல் கேமை ஆடினா தானே உண்டுன்னு சொல்லும் போது அதுக்கு அவனுமே ஆமாங்கிறான். அவனா நீயும் ஃபோர்த் பிரின்ஸும் லவ் பண்ணா இந்த கேமே ஓவர் ஆயிரும், அதை விட்டுட்டு நீ ஹீரோ போய் லவ் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கன்னு சொல்லும் போது ஹீரோயினா சடக்கு போட்டு அவனை அங்கிருந்து மறைய வச்சிடறா. அவன் முன்னாடி ஹீரோட அசிஸ்டன்ட் வந்து நிக்கிறான். இங்க ஹீரோக்கு முன்னாடி அந்த அடியாக்களா ஹீரோயினுக்கும் அந்த ஃபோர்த் பிரின்ஸுக்கும் மேரேஜ் ஆக போகுதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதை கேட்ட ஹீரோக்கு செம்மையான வெறியாயிடுது. அந்த கட்டை உடைச்சிட்டு ஹீரோ எப்படியோ அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறான். அதை அந்த வில்லனுமே பாத்துறான். ஃபோர்த் பிரின்ஸா நம்ம 2 பேருமே மேரேஜ் பண்ணிப்போன்னு நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் முன்னாடி லியானா கல்யாண கோலத்துல உட்கார்ந்துருக்கா. லியானா இதனால எதுவும் ப்ராப்ளம் ஆயிடாதேன்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமா கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஃபோர்த் பிரின்ஸா என்ன ஆனாலும் என்னால உன்னை விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்படியே 2 பேருமே பேசிட்டு இருக்கப்போ அங்க ஒரு அடியாள் பதட்டமா ஓடி வரான். அந்த அடியாளா ஃபோர்த் பிரின்ஸ் கிட்ட ஹீரோ ஜெயில இருந்து தப்பிச்சுட்டான், உங்க உயிருக்கே ஆபத்து, நீங்க சீக்கிரமா பேலஸுக்கு போங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்ட லியானா என்னதே ஹீரோ தப்பிச்சிட்டானா, இதான் உண்மையான காதல்னு சொல்றதுன்னு சொல்லி சந்தோஷப்படுறா. அந்த அடியாளா ஃபோர்த் பிரின்ஸ் கிட்ட சீக்கிரமா கிளம்புங்கன்னு சொல்லிட்டு இருக்கப்போ அவனை யாரோ குத்தி கொலை பண்ணிடுறாங்க. யான்னு பார்த்தா அது அந்த டான்சர் பொண்ணு தான். அவளா ஃபோர்த் பிரின்ஸ பார்த்து இந்த வாட்டி உன்னால கண்டிப்பா என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுன்றா. இங்க ஹீரோவா அவனை தடுக்கிற அடியாக்கள் எல்லாத்தையுமே அடிச்சு போட்டுட்டு போயிட்டு இருக்கான். அந்த வழியா வந்த ஹீரோயினா அவனை தடுத்து நிறுத்துறா. அவனா ஹீரோயினை பார்த்து நீ என்ன இங்கன்னு சொல்லும் போது அவளா உன்னோட அசிஸ்டன்ட் என்கிட்ட எல்லா பிளானையுமே சொல்லிட்டாங்கன்றா. இப்ப அப்படியே ஒரு பிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோட அசிஸ்டன்டா ஹீரோ கிட்ட நீ எத்தனை வாட்டி ஃபோர்த் பிரின்ஸ உன்னோட உயிரை கூட பார்க்காம அவனை காப்பாத்திருக்க, அவங்க எப்படி உண்மையில அப்படி ஒரு பழிய போடலான்னு சொல்லி கோவப்படுறான். அந்த ராணி இந்த பதவிக்காண்டி என்ன வேணா பண்ணுவாங்க போல இருக்குன்னு சொல்லும் போது ஹீரோவா அதுக்காண்டி என்கிட்ட ஒரு நல்ல பிளான் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் கிட்ட ஒரு பிளான சொல்லிட்டு இருக்கான். அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட
ஹீரோவா எனக்கு என்னானாலும் சரி, ஆனா ஹீரோயினுக்கு எதுவுமே ஆகாம நீ தான் பத்திரமா பாத்துக்கணும்னு சொல்லிருப்பான். அவனோட அசிஸ்டண்டா ஹீரோயின் கிட்ட ஒண்ணு விடாம எல்லாத்தையுமே போட்டு கொடுத்திருப்பான். இப்ப ஹீரோயினா ஹீரோ கிட்ட என்ன ஆனாலும் நான் உன் கூட தான் இருப்பேன்றா. ஹீரோவா நீ என் கூட இருந்தா அது உன்னோட உயிருக்கே ஆபத்து, இங்க இருந்து போன்றான். அவன் கிட்ட ஹீரோயினா ஓஹோ நீ தனியா போராடி நல்ல பேர் வாங்கலான்னு நினைக்கிறியோ, சரி போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப பாக்குறா. ஹீரோ அவளை தடுத்து நிறுத்துறான். நெக்ஸ்ட் 3 பேருமே ராணிய பாக்குறதுக்காண்டி போறாங்க. ராணியா ஹீரோ பார்த்து நீ ஜெயில இருந்து தப்பிச்சிருக்க கூடாதுன்றாங்க. அவங்கள பார்த்து ஹீரோயினா நீங்க இதெல்லாம் பண்ணதுக்கு காரணம் உங்க தப்பு எல்லாத்தையுமே ஹீரோ கண்டுபிடிச்சிருவானு தானே அவனை ஜெயில போட்டீங்கன்னு சொல்லி கோவமா கேட்டுட்டு இருக்கா. அவங்களா ஹீரோயினை பார்த்து பரவாயில்லையே நான் உன்னை என்னமோ நினைச்சேன், பரவாயில்ல நீ அறிவாளியா தான் இருக்க, இந்த பதவியை என்னை விட்டா யாராலையுமே நல்லா பாத்துக்க முடியாதுன்றாங்க. அவங்கள பார்த்து ஹீரோயினா இந்த ஒரு ரீசனை வச்சு இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையுமே நீங்களே அபகரிக்கலான்னு பாக்குறீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறா. அவங்களா அதுக்காண்டி தானே நான் இவ்ளோ தூரம் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி இருக்க ஒரு ஸ்கிரீனை தள்ளி விடுறாங்க. பார்த்தா அங்க இருக்க எல்லாருமே ஷாக் ஆகி போய் நிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த ராணி மன்னரையே கொண்டு போட்டு வச்சிருப்பா. அதை பார்த்தா ஹீரோயினா இவ இவ்ளோ மோசமா இருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லி கோவப்படுறா. ராணியா அவளோட அடியாக்கள் கிட்ட இவங்க 3 பேரையுமே விடாதீங்கன்னு சொல்லி ஆர்டர் போட எல்லா அம்பும் வில்லுமா சுத்தி வந்து நிக்கிறாங்க. அங்க அந்த டான்சர் பொண்ணுமே வந்துடுறா. அவளா ஹீரோ கிட்ட நான் அந்த ஃபோர்த் பிரின்ஸை கொன்னுட்டேன், ஒழுங்கா நீயும் சரண்டர் ஆயிடுன்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி ஒரு புக்கை தூக்கி போடுறா. அந்த புக்கை பார்த்த ஹீரோயினா செம்மையா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறா. இங்க அந்த ஃபோர்த் பிரின்ஸையும் லியானையும் பார்த்தா ரத்தம் சொட்ட சொட்ட 2 பேர் கையையுமே மாத்தி மாத்தி புடிச்சிட்டு அப்படியே இறந்து போயிடுறாங்க. இங்க ஹீரோ ஹீரோயினை கொல்றதுக்காண்டி அம்பு விடுறாங்க. ஹீரோவும் அவனோட அசிஸ்டன்ட்டும் முடிஞ்ச வரைக்கும் வாளால அதை தடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அவனோட அசிஸ்டன்டால முடியாம போயிடுது. அவன் மேல அம்பு குத்தி அவன் அங்கேயே இறந்து போயிடுறான். இங்க ஹீரோ மேல ஒரு அம்பு பட வரும்போது அதை பார்த்த ஹீரோயினா ஓடி வந்து அந்த அம்பை அவ வாங்கிக்கிறா. அதை பார்த்த ஹீரோவா என்ன பண்றதுன்னே தெரியாம ஷாக் ஆகி போய் நிக்க அவன் மேலேயுமே அம்பு வந்து படுது. இப்ப 2 பேர் மேலேயுமே அம்பு குத்திடுது. அந்த கேமே லாஸ்ட் வரைக்கும் ஒருத்தர் விட்டு கொடுக்காம ஒன்னாவே நீங்க 2 பேருமே இருந்தது நாடி உங்க ட்ரூ லவ்வுக்காண்டி இந்த கேமே ஒரு ரிவார்ட் தருதுன்னு சொல்லிருக்கு. இப்ப அப்படியே ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாமே ஹீரோ அவளை மீட் பண்ணது, அவ கூட சண்டை போட்டது, அவளை கிஸ் பண்ணதுன்னு சொல்லிட்டு எல்லா சீனுமே அப்படியே ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கு. இப்ப கேமுமே அகைன் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. கியோபே கிட்ட ஹீரோயின் வந்து என்னோட டாஸ்க் என்னன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அங்க வந்து ஹீரோவா ஹீரோயின் கிட்ட நீ எந்த டாஸ்க பத்தி பேசிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்டுட்டே உள்ள வரான். அவனை பார்த்து ஹீரோயினா 32 பல்லையுமே ஈனு காமிச்சிட்டு இருக்கா. அங்க வந்து ஹீரோவா அவளை பிடிச்சு அவளை கிஸ் பண்ணிக்கிறான். கியோபையா இவங்க 2 பேருமே மறுஜென்மா எடுத்து கூட இவங்க லவ் துளி கூட குறையலையேன்னு சொல்லிட்டு ஷாக்கா பார்த்துட்டு இருக்கான். கியோபையா இவங்க 2 பேருக்குமே அவங்களோட ஞாபகம் அப்படியேதான் இருக்கு போல இருக்குன்னு சொல்லி நினைக்கிறான். இப்ப ஹீரோயினா கியோபே கிட்ட நான் நிறைய டிராமாஸ் பார்த்திருக்கேன், எல்லா டிராமாலையுமே ஹீரோ மேலதான் ஹீரோயினுக்கு லவ் வரும், என்னோட ஹீரோ இவன் தான் சொல்லிருக்கா. அது மட்டும் இல்ல நான் இந்த கேமுக்கு தான் தேங்க் பண்ணணும், இல்லனா நாங்க 2 பேருமே செத்து போயிருப்போம்னு சொல்லிட்டு இருக்கா. அவங்கள பார்த்து கியோபையா இனிமேலாச்சும் இந்த கேம் உங்களுக்கு நல்லபடியா அமையட்டும்னு சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் ஹீரோவா ஹீரோயினை பார்த்து இந்த வாட்டி நான் உனக்கு எதுவுமே ஆக விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோட அசிஸ்டண்டா ஹீரோவை ஹக் பண்ணிட்டு உன்னை நான் பார்க்கவே முடியாதுன்னு நினைச்சேன், மறுபடியும் பார்த்ததுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம்னு சொல்லிட்டு இருக்கான். அவனா ஹீரோவை ஹக் பண்ணிட்டு தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கான். ஹீரோட மைண்ட் வாய்ஸா கரண்ட் மிஷின்ல மாட்டின மாதிரியே இருக்கே, இவனே ஹக் பண்ணி நம்மள கொலை பண்ணிடுவான் போல இருக்கேன்னு சொல்லி நினைச்சிருப்பான். பார்த்தா மன்னரை கிட்னாப் பண்ணி கட்டி வச்சிருப்பாங்க. அவரோட மைண்ட் வாய்ஸா நீங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்றத பார்க்க வாட என்ன கிட்னாப் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி நினைச்சிருப்பாரு. நெக்ஸ்ட் ஹீரோயினா அவருக்கு ட்ரிங்க்ஸை நீட்டிட்டே எங்களை மன்னிச்சிருங்க, எங்களுக்கு வேற வழி தெரியல, அதான் இப்படி பண்ணிட்டோம்னு சொல்லிருக்கா. ஆனா அவர கோவத்துல அந்த ட்ரிங்க்ஸை தட்டி விட்டுறாரு. ஹீரோனோட கையில அடிபட்டுறது. ஹீரோ பதட்டமா ஓடி வந்து அவளோட கையை பிடிச்சுக்கிறான். அவர்கிட்ட ஹீரோவா உங்களோட கோவம் எனக்கு புரியுது, ஆனா நாங்க சொல்ல வர்றதையும் கொஞ்சம் கேளுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோவா மன்னர் கிட்ட ராணிய பத்தின எல்லா உண்மையுமே சொல்லி அவருக்கு புரிய வைக்கிறான். மன்னரா ராணி இவ்ளோ மோசமானவளா, இவ்ளோ நாள் எனக்கு தெரியாம போயிடுச்சேன்னு சொல்லிட்டு செம்மையா கோவப்படுறாரு. அவரா இதுக்கெல்லாம் நான் இன்னைக்கே ஒரு முடிவு கட்டுறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கோவமா கிளம்பி போறாரு. இங்க அந்த ஃபோர்த் பிரின்ஸா நான் இன்னும் சாகலையான்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கான். அந்த கொண்ட வச்ச ஆண்டி கிட்ட ஆமா இப்ப நான் எங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அந்த லேடியா நீங்க பேலஸ்ல தான் இருக்கீங்கன்றாங்க. அவனா நான் இன்னும் சாகலையான்னு சொல்லும் போது அந்த லேடியா நீங்க ஏன் இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. ஃபோர்த் பிரின்ஸா என்னால இன்னும் நம்பவே முடியல, என்னோட அடியேன்னு சொல்லும் போது அந்த லேடியும் செல்லமா தட்டுன்ற மாதிரியே அவன் கண்ணத்துல பலார்னு ஒண்ணு வைக்கிறாங்க. ஃபோர்த் பிரின்ஸா என்னடா இது வலிக்குது, அப்ப நிஜமாவே நான் உயிரோட தான் இருக்கேனான்னு
சொல்லி சந்தோஷப்படுறான். லியானா நம்ம எப்படி இந்த பேலஸுக்கு வந்தோம், அப்ப நம்ம உயிரோட தான் இருக்கமான்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கப்போ அவ முன்னாடி ஃபோர்த் பிரின்ஸ் வந்து நிக்கிறான். அவனா அவளை பார்த்து என்ன பார்க்கதான் இவ்ளோ தூரம் ஓடோடி வந்தியான்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு அவளை ஹக் பண்ணிக்கிறான். அவகிட்ட நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ண, உன்னை பத்தி எவ்வளவு கவலைப்படுறேன்னு என்னோட ஹார்ட் பீட்டை வச்சே நீ தெரிஞ்சுப்பான்னு சொல்லிட்டு அவளை ரொம்பவே டைட்டா ஹக் பண்ணிக்கிறான். அவளா அட பைத்தியமே ஹார்ட் லெஃப்ட்ல இருக்குன்னு சொல்லும் போது அவனா அட ஆமாலன்னு சொல்லிட்டு அவளை அகைன் லெஃப்ட் சைட்ல வச்சு அணைச்சுக்கிறான். இவங்க ரெண்டு பேருமே ஹக் பண்ணிட்டு இருக்கத பார்த்து ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அந்த டைம் ஹீரோட அசிஸ்டண்டா அந்த டான்சர் பொண்ண அரெஸ்ட் பண்ணி வந்திருப்பான். நெக்ஸ்ட் ஹீரோ ஹீரோயின் லியான் ஃபோர்த் பிரின்ஸ் எல்லாருமே ஜாலியா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டே பேசிட்டு இருக்காங்க. லியானா நினைச்சு பார்க்க முடியாத விஷயங்கள் நிறையவே நடந்துடுச்சு, ஆனா எப்படியோ நம்ம எல்லாருமே திருப்ப வந்துட்டோம்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறா. அதுக்கப்புறம் ஹீரோவா நான் இப்ப கிளம்புறேன், எனக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கிருந்து எந்திரிச்சவன் சட்டுன்னு போய் ஹீரோயினை தூக்கிக்கிறான். அவன் கிட்ட ஹீரோயினா உனக்கு தான் ஏதோ ஒர்க் இருக்குன்னு சொன்னியேன்னு சொல்லும் போது அவனா என்னோட ஒர்க்கே நீ தாண்டின்னு சொல்லிட்டு அவளை அங்கிருந்து தூக்கிட்டு போறான். ஃபோர்த் பிரின்ஸ் பாட்டுக்கு சிவனேன்னு சாப்பிட்டுட்டு இருப்பான். லியானா ஹீரோ ஹீரோயினை பார்த்து வெக்கப்பட்டுட்டு அவனை போட்டு உலுப்பி எடுத்துடுறா. ஃபோர்த் பிரின்ஸோட மைண்ட் வாய்ஸா சண்டாலி ஒரு சிக்கன் பீஸா உருப்படியா தின்ன வர்றாளா பாருன்னு சொல்லி நினைச்சிருப்பான். இப்ப ஹீரோவா ஹீரோயின் கிட்ட வரும்போது ஹீரோயினா நமக்கு இன்னும் மேரேஜ் ஆகல, என் கிட்ட வராதுன்னு சொல்லி அவனை தடுத்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோவா ஹீரோனோட கைய பிடிச்சு பார்த்தா அவ கையில காயம் பட்டிருக்கும். அதை பார்த்த ஹீரோக்கு செம்மையான காண்டாயிடுது. இப்ப ஹீரோவா அவர் மட்டும் மன்னரா இல்லாம இருந்திருந்தா உன்னை காயப்படுத்தினதுக்கு அவரை பொழந்து கட்டியிருப்பேன்னு சொல்லி கோவப்படுறான். அதுக்கு ஹீரோயினா இது ஒரு சின்ன காயம் தான், இது சீக்கிரமே சரியாயிடும், இதுக்காண்டி நீ டென்ஷன் ஆகாதன்றா. அதுக்கப்புறம் ஹீரோவா அவகிட்ட ஒரு என்கேஜ்மெண்ட்னா என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்க ஹீரோயினா அதுக்கு முதல் நீ அவங்க கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணணும்ன்றா. இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கத அடியாக்கள் ஒட்டி கேட்டுட்டு இருக்காங்க. அங்க வந்து ஹீரோட அசிஸ்டண்டா இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, போய் வேலையை பாருங்கன்னு சொல்லி அவங்கள துரத்தி விட்டுட்டு அவன் உட்கார்ந்து ஒட்டி கேட்டுட்டு இருக்கான். அந்த டைம் கரெக்டா ஹீரோவா ஹீரோயினுக்கு மசாஜ் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கான். அன்னைக்கு நைட்டு ஹீரோவா ஹீரோயினுக்காண்டி கிஃப்ட் பண்ணிருப்பான். அதெல்லாம் பார்த்த ஹீரோயினா ரொம்பவே ஷாக்கா அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட இது எல்லாமே எனக்காண்டியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு அவனுமே அவன் உங்களுக்கு எது பிடிக்கும்னு ஹீரோக்கு தெரியல, அதான் எல்லாத்தையுமே உங்களுக்காண்டி அனுப்பி விட்டுட்டாருன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த அசிஸ்டண்டா ஹீரோயின் கிட்ட சீக்கிரமே ரெடி ஆகி டின்னருக்கு போங்கன்னு சொல்லிட்டு போறான். நம்ம ஹீரோயினும் செம்ம கியூட்டா கிளம்பி நம்ம ஹீரோவை மீட் பண்றதுக்காண்டி வரா. அவளை பார்த்த ஹீரோவா அப்படியே சொக்கி போய் நின்னுட்டு இருக்கான். அம்பிட்டு கியூட்டா இருக்கா நம்ம ஹீரோயின். அவளை பார்த்து ஹீரோவா செம்மையா இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினா சுத்தி முத்தி பார்த்துட்டு இதெல்லாம் நீயா ரெடி பண்ணான்னு சொல்லிட்டு ஷாக்கா கேட்டுட்டு இருக்கா. அவகிட்ட ஹீரோவா இதுதானே நீ கேட்ட கன்ஃபெஷன்னு சொல்லும் போது ஹீரோயினா அதெல்லாம் இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி நீ என்ன பத்தி என்ன நினைக்கிறான்னு என்கிட்ட சொல்லணும்ன்றா. அதுக்கு ஹீரோவா என்னோட லைஃப் பூராமே நீ தான் இருக்க, உன்னை பத்தி நான் என்ன சொல்றதுன்னு சொல்லி அப்பாவியா கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினா அட பைத்தியக்கார பயலே, உன் வாயால ஐ லவ் யூன்னு சொல்லி கேட்கணும்னு பார்த்தேன் பாரு, என்ன சொல்லணும் அதை விட்டுட்டு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கோவப்படுறா. அதுக்கு ஹீரோவா ஆமா ஆமா கரெக்ட், நானும் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லும் போது ஹீரோயினா உன்னெல்லாம் வச்சுட்டுன்னு சொல்லிட்டு கையை நீட்டி திட்டிட்டு இருக்கா. சட்டனே ஹீரோவா அவளை அணைச்சு பிடிச்சிக்கிறான். அப்படியே ரெண்டு பேருமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ரொமான்டிக்கா பாத்துக்கிறாங்க. அவகிட்ட ஹீரோவா நான் உன்னை ரொம்பவே லவ் பண்றேன்னு சொல்லிட்டு அவ ஃபேஸ அப்படியே மெய்மறந்து பார்த்துட்டு இருக்கான். அப்படியே ஹீரோ அவளை கிஸ் பண்ணிக்கிறான். அப்படியே ரெண்டு பேருமே ரொம்பவே சந்தோஷமா கிஸ் பண்ணிக்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ணலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ so much for watching.